ஒரு இளைஞன் வடகொரியாவிலிருந்து தப்பினான். அதுவே யாரும் செய்ய முடியாத ஒன்று. பிறகு அதே இளைஞன் ஒன்று செய்தான். அது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. அப்படி அந்த இளைஞன் என்ன செய்தார் தெரியுமா? அதே இளைஞன் மீண்டும் வடகொரியா உள்ளே சென்றான். அவன் வந்தபோது உளவுத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே காத்திருந்தார்கள். சரி, இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. உலகின் மிகவும் ரகசியமான நாட்டிற்குள் ஒளிந்திருக்கும் ஒருவனை நீங்கள் எப்படி துப்பறிவீர்கள்? உண்மை என்னவென்றால் அவன் ஒரு சிறிய தவறு செய்தான். அது மிகவும் சாதாரணமான ஒரு தவறு. பெரும்பாலான மக்கள் அதை கவனிக்க கூட மாட்டார்கள். ஆனால் அந்த ஒரு நொடி அனைத்தையும் மாற்றியது. ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். தாயை காப்பாற்ற நீங்கள் எதை பணயம் வைப்பீர்கள்? உறையும் குளிரில் இரவு நேரத்தில் ஒரு நதியில் நீந்துவீர்களா? ஒரு கல்லால் ஆயுதம் ஏந்திய ஒரு வீரனுடன் சண்டையிடுவீர்களா? இது கிம் காங் வூ என்பவரின் உறுதிப்படுத்தப்பட்ட வழக்கு. அவருடைய பயணம் நம்மை 3 மர்மங்களை எதிர்கொள்ள வைக்கிறது. முதலாவது, எந்த பயிற்சியும் இல்லாத ஒரு 20 வயது இளைஞன் தொழில்முறை கடத்தல்காரர்கள் தோற்ற இடத்தில் எப்படி வெற்றி பெற்றான்? இரண்டாவது, வடகொரியாவிற்குள் ஒளிந்திருந்த அந்த 22 நாட்களில் என்ன நடந்தது? அது அனைத்தையும் எப்படி அழிக்கத் துணிந்தது? மூன்றாவது, உலகின் மிக ரகசியமான தேசத்திற்குள் ஒளிந்திருக்கும் ஒரு மனிதனை சில நிமிட போன் சிக்னலை வைத்து தென்கொரிய உளவுத்துறை எப்படி துப்பறிந்தது? ஒரு சிறிய தவறுதான் இந்த துப்பறிதலை சாத்தியமாக்கியது என்று விசாரணையாளர்கள் பின்னர் கூறினார்கள். ஆனால் அதை பற்றி நாம் பிறகு பார்ப்போம். நாம் இதை ஒவ்வொன்றாக பார்ப்போம். யாலு நதிக்கரையை சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டு 2016. நதியின் நீர் கருப்பாகவும் வேகமாகவும் உறையும் குளிரிலும் இருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, மறுபக்கம் வடகொரியா. வடகொரிய நதிக்கரையில் கிம் காங் வூ நிற்கிறான். அவனுக்கு 20 வயது. ஆவணப்படுத்தப்பட்ட ஆதாரங்களின்படி அவன் ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பில் முதலிடம் பெற்றவன். ஆனால் வெளியாட்கள் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. வடகொரியாவில் சொங்புன் என்ற அமைப்பு உங்கள் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது. இது ஆட்சியின் மீதான உங்கள் குடும்பத்தின் விசுவாசத்தின் அடிப்படையில் அமைந்த ஒரு கடுமையான சமூக படிநிலை. கிம்மின் குடும்பம் அந்த படிநிலையில் கீழ்நிலையில் இருந்தது. எனவே அவனது புத்திசாலித்தனத்தையும் மீறி அவனுக்கு கல்லூரி செல்ல தடை விதிக்கப்பட்டது. அவனது ஒரே எதிர்காலம் உடல் உழைப்பு மட்டும்தான். ஆனால் அது கூட மோசமான விஷயம் கிடையாது. ஏனெனில் 2009 நடந்த ஒரு விஷயம் அனைத்தையும் மாற்றியது. அந்த ஆட்சி ஒரு பேரழிவை ஏற்படுத்திய நாணய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது. ஒரே இரவில் சாதாரண குடும்பங்களின் சேமிப்புகள் அனைத்தும் துடைத்தெறியப்பட்டன. அந்த குழப்பத்தில் கிம்மின் தந்தை நாட்டின் துரோகி என்று பொய்யாக முத்திரை குத்தப்பட்டார். அவர் தன் உயிரை இழந்தார். பின்னர் அவரது மகன் கடக்கவிருந்த அதே நதியில் அவரது உடல் அடித்துச் செல்லப்பட்டது. 13 வயதில் அந்த பாரத்தை சுமப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? 2016 கிம் தன் தாய் இம் சூரியோவை பார்த்து தனது மீதி காலத்தை இந்த நாட்டில் கழித்து வீணாக முடியாது என்று கூறினார். 3 வருடங்களுக்குள் தெற்கே சென்று மீண்டும் அவளுக்காக வருவேன் என்று அவர் வாக்குறுதி அளித்தார். அவர் கிளம்பிய அன்று இரவு அவரது தாய் பயணத்திற்காக ஒரு வேக வைத்த முட்டையை கொடுத்தார். கிம் அந்த முட்டையை மீண்டும் அவர் கைகளிலேயே வைத்தார். அவர் எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை. ஆனால் உணவை விட ஆபத்தான ஒன்றை அவர் சுமந்து சென்றார். தான் காப்பாற்ற நினைக்கும் அந்த வாக்குறுதி. அது மே 2016 பலத்த மழையின் மறைவில் கிம் தனியாக யாலு நதியை கடந்தார். அதைத் தொடர்ந்து சீனா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக 5 மாத கால நிலத்தடி பயணம் மேற்கொண்டார். இறுதியில் அவர் தென்கொரியாவின் சியோலில் தஞ்சம் புகுந்தார். ஆனால் இங்கிருந்துதான் அவரது வைராக்கியம் வடிவம் பெறத் தொடங்கியது. அவர் கட்டுமான பணி, ஒரு மெத்தை தொழிற்சாலை மற்றும் ஒரு செல்பேசி கடையில் கடுமையாக உழைத்தார். ஒவ்வொரு பைசாவும் ஒரே இலக்கை நோக்கிச் சென்றது. ஒரு இடைத்தரகர். வடக்கிலிருந்து மக்களை வெளியேற்ற இவர்கள் பெரும் கட்டணம் வசூலிப்பார்கள். கிம்மிற்கு எவ்வளவு தேவைப்பட்டது? சுமார் $22,000. 2019க்குள் அவர் ஒவ்வொரு காசையும் சேமித்து வைத்திருந்தார். அப்போது
ஒரு அசாதாரணமான தற்செயல் நிகழ்வு நடந்தது. செல்பேசி கடையில் வேலை செய்யும் போது ஸ்மார்ட் வாட்ச் வாங்க வந்த ஒரு வாடிக்கையாளருக்கு கிம் உதவினார். அந்த மனிதரின் உச்சரிப்பை அவர் அடையாளம் கண்டார். அந்த வாடிக்கையாளர் தன்னை போன்றே வடகொரியாவிலிருந்து தப்பி வந்தவர். அவருடைய தாய் எல்லையில் செயல்படும் ஒரு தீவிரமான இடைத்தரகர். திட்டம் முடிவானது. ஆனால் இடைத்தரகர் வணிகமானது. யாழு நதிக்கு அப்பால் ரோமிங் சிக்னல்களை பிடிக்கும் கடத்தப்பட்ட சீன தொலைபேசிகளை நம்பியே உள்ளது. மீட்க வேண்டிய தருணம் வந்தபோது கிம்மின் தாய் ஒரு அழைப்பிற்கு பதிலளிக்க வேண்டியிருந்தது. அவர் ஒரு போனை இரவலாக வாங்கினார். அவர் பயந்து போனார். பயமாக இருப்பதாக அவர் கிம்மிடம் கூறினார். போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அந்த இடைத்தரகர் மறைந்து விட்டார். தப்பியவர்களில் பெரும்பாலானோர் மீண்டும் உள்ளே செல்ல நினைப்பதில்லை. ஒருமுறை கூட இல்லை. ஆனால் கிம் தன் வாழ்வையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு கேள்வியை என்ஃப்ரெண்டர் செய்தார். வல்லுநர்களே தோற்றுவிட்டால் அவரை காப்பாற்ற வேறு யார் இருக்கிறார்கள்? பெரும்பாலான மக்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். தப்பிச் சென்ற பிறகு மீண்டும் வடகொரியாவிற்குள் நுழைவது என்பது ஒரு மரண தண்டனை. சிக்கினால் அந்த ஆட்சி உங்களை தூக்கிலிடும். உங்களை மட்டுமல்ல, உங்கள் முழு குடும்பத்தையும். கிம்மின் முடிவு ஒரு பொறுப்பற்ற செயல் என்றும் அது அவரது தாய்க்கு உதவியை விட ஆபத்தையே அதிகம் கொடுத்தது என்றும் சில ஆய்வாளர்கள் வாதிடுகின்றனர். மற்றவர்கள் இதை நவீன காலத்தின் மிக தூய்மையான பாசத்தின் அடையாளம் என்கிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏனென்றால் மே 2019 கிம் சீனாவிற்கு ஒரு வழிப்பயணமாக டிக்கெட் முன்பதிவு செய்தார். அவரே தனது சொந்த இடைத்தரகராக மாற முடிவெடுத்தார். இந்த எல்லை நாளின் ஒவ்வொரு நொடியும் கண்காணிக்கப்படுகிறது. யாழு நதியின் சீனப் பகுதியில் புதர்களுக்குள் கிம் பதுங்கியிருப்பதை எண்ணிப் பாருங்கள். இருட்டில் வடகொரிய எல்லை காவலர்களை கவனித்தபடி அங்கே 2 நாட்கள் காத்திருந்தார். அவர்களின் ரோந்து நேரத்தை நிமிடத்திற்கு நிமிடம் சரியாக கணக்கிட்டார். ஒரு சிறிய இடைவெளியை கண்டறிந்தார். காவலர்கள் தங்களின் மாலை உணவிற்காக நின்றார்கள். சூரிய அஸ்தமனத்தில் கருப்பு நிற ஹூடி அணிந்து ஒரு மறைத்து வைக்கப்பட்ட கத்தியுடன் அவர் உறையும் குளிரில் நதிக்குள் நழுவினார். ஆனால் இந்த வழக்கை ஆய்வு செய்த விசாரணையாளர்கள் கிம் ஒருபோதும் எதிர்பார்க்காத ஒரு சிக்கலை சுட்டிக்காட்டுகிறார்கள். மறுபுறம் அவருக்காக என்ன காத்திருந்தது? கிம் வடகொரிய கரையில் ஒரு முள்வேலி மீது ஏறிய போது ஆயுதம் ஏந்திய ஒரு காவலருடன் நேருக்கு நேர் மோதினார். அந்த வீரன் தனது AK ரக துப்பாக்கியை உயர்த்தி கிம்மின் பையை சோதனையிடத் தொடங்கினான். இப்போது அந்த பைக்குள் என்ன இருந்தது என்று யோசித்துப் பாருங்கள். அவனது தென்கொரிய கடவுச்சீட்டு. அந்த காவலன் அதை கண்டுபிடித்தால் தப்பி ஓடியவன் என்ற கிம்மின் அடையாளம் உடனடியாக தெரிந்துவிடும். அது ஒரு மரண ஆணை. விரக்தியான நிலையில் கிம் ஒரு கைப்பிடி அளவுள்ள கல்லை எடுத்தார். அவர் அந்த காவலனின் வாயை பொத்திவிட்டு அவன் மயங்கி விழும் வரை அவனை தாக்கினார். பின்னர் அவர் வேலியை குதித்து இருளுக்குள் மறைந்தார். அவர் எல்லையை கடந்து தப்பிவிட்டார். ஆனால் உயிர் பிழைப்பது இனி ஒரு பிரச்சனையே இல்லை. இதுவரை இந்த பணி ஆபத்தானது என்று கிம் நம்பினார். ஆனால் அது சாத்தியம் என்று நினைத்தார். அது சில நொடிகளில் மாறியது. அந்த காவலன் கீழே விழுந்த தருணமே எல்லை முழுவதும் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை பரவியது. திட்டம் இனி வெறும் ஆபத்தானது அல்ல, அது இப்போது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அன்று இரவு முழு இருட்டில் அவர் தனது போனை சில வினாடிகள் மட்டும் ஆன் செய்தார். அவர் பயணம் முழுவதும் சுமந்து வந்த ஒரு விஷயத்தில்தான் அந்த தவறு இருந்தது. ஆனால் நாம் இன்னும் அங்கிற்கு வரவில்லை. கிம் தன் தாயின் வீட்டை அடைந்த போது அவரது கால்கள் தளர்ந்து கீழே விழுந்தார். அவர் திகைத்துப் போனார். அவர் பீதி அடைந்தார். அதிகாரிகள் அவரை கண்டுபிடித்தால் இருவருக்கும் மரண தண்டனை கிடைக்கும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சாரங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒருவரை தனக்கு தெரிந்த அனைத்தையும் கைவிட்டு வர எப்படி சம்மதிக்க வைப்பது? கிம் எந்த ஒரு இடைத்தரகரும் யோசித்திருக்காத ஒரு கருவியை பயன்படுத்தினார். அது அவரது ஐபோன். சியோலில் தனது வாழ்க்கையின் உண்மையான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அவர் தன் தாயிடம் காட்டினார். உணவுகள் குவிந்து கிடக்கும் மளிகை கடைகள், தண்ணீர் வசதியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள், கண்காணிப்பு ஒலிபெருக்கிகள் இல்லாத வீதிகள். அந்த டிஜிட்டல் சான்றுகள் பல தசாப்த கால கட்டுப்பாடுகளை உடைத்தன. அவர் தப்பிச் செல்ல ஒப்புக்கொண்டார். ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிட்டது. எல்லையில் கிம் தாக்கிய அந்த வீரர்
பிராந்தியம் முழுவதும் ஒரு சிறப்பு பாதுகாப்பு எச்சரிக்கையை தூண்டியிருந்தார். இடைத்தரகர் லஞ்சம் கொடுத்த காவலர்கள் அந்த நேரத்தில் பணியில் இல்லை. அந்த பாதை முற்றிலும் முடக்கப்பட்டது. பின்னர் அந்த பயங்கரம் வந்தது. வடகொரியாவின் அஞ்சத்தக்க அரசு பாதுகாப்பு அமைப்பான போயிபு அதிகாரி ஒருவர் அந்த வீட்டை சோதனையிட்டார். அதிகாரிகள் தன்னை சுற்றியுள்ள அறைகளை சோதனையிடும்போது கிம் ஒரு குறுகிய இடைவெளியில் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. உங்களுக்கு மேலே பூட்ஸ் கால்களின் சத்தம் கேட்கும்போது ஒரு தவறான மூச்சு கூட மரணத்தை கொண்டு வரும் என்று தெரிந்தும் அமைதியாக இருப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? தான் தன் தாயை காப்பாற்ற வந்ததாகவும் ஆனால் இறுதியில் அவரை அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விட்டதாகவும் கிம் பின்னர் கூறினார். அவர் சிக்கிக் கொண்டார். அப்போது எஞ்சியிருந்த ஒரே வழி கற்பனை செய்ய முடியாத அளவு வலி நிறைந்தது. கிம் தன் தாயை பின்னே விட்டுச் சென்றார். அவர் மீண்டும் நதிக்கே திரும்பினார். அவர் அதே இடத்தை தேர்ந்தெடுத்து உறையும் குளிரில் நீந்தி மீண்டும் சீனாவிற்குச் சென்றார். வடகொரியாவிற்குள் ஊடுருவிய 22 நாட்களுக்குப் பிறகு அவர் தனது 2வது தப்பித்தலை முடித்தார். அவர் சியோலுக்கு விமானம் ஏறினார். ஆனால் ஏற்கனவே வேறு யாரோ அங்கே காத்திருந்தார்கள். ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதில் இப்போது கிடைக்கிறது. ஒரு போன் சிக்னலை பெரும்பாலான மக்கள் நினைப்பதை விட வேகமாக துப்பறிய முடியும். இது அனைத்தும் அந்த முதல் இரவிலிருந்து தொடங்குகிறது. வடகொரியாவிற்குள் கிம் தனது போனை ஆன் செய்த தருணமே அது சீன தொலைத்தொடர்பு ரோமிங் சிக்னல்களுடன் இணைந்தது. ஒவ்வொரு அழைப்பையும் அவர் 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள் முடித்துக் கொண்டார். துப்பறிவதைத் தவிர்க்க அது போதுமானதாக இருக்கும் என்று அவர் நம்பினார். ஆனால் அது போதாது. தென்கொரிய உளவுத்துறை பல ஆண்டுகளாக அதே நெட்வொர்க்குகளை கண்காணித்து வந்தது. அவரது செல்பேசி ரோமிங் பதிவுகள் மூலம் அவரது முழு பயணத்தையும் அவர்கள் துப்பறிந்தனர். இந்த கதையை மறக்க முடியாததாக மாற்றும் ஒரு திருப்பம் இதோ. தனது தாய்க்குச் சுதந்திரத்தின் படங்களை காட்ட அவர் பயன்படுத்திய அதே போன்தான் விசாரணையாளர்களை அவரிடம் நேரடியாக அழைத்துச் சென்றது. அவரை காப்பாற்ற வேண்டிய சாதனம் அவருக்கு எதிரான ஆதாரமாக மாறியது. மேலும் இதில் மிகவும் கவலையளிக்கும் விஷயம் இதுதான். இத்தகைய துப்பறிதலொன்றும் அரிதானது அல்ல. இது எல்லைகள் கடந்து மக்கள் உணராமலேயே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் திரும்பிய மறுநாளே கிம் கைது செய்யப்பட்டார். தென்கொரியாவின் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்படி அனுமதியின்றி வடகொரியாவிற்குள் நுழைவது ஒரு கடுமையான குற்றமாகும். உளவுத்துறை அதிகாரிகள் அவரை 5 மாதங்கள் விசாரித்தனர். அவர்களின் கேள்வி எளிமையானது ஆனால் பயங்கரமானது. அந்த 22 நாட்களில் கிம் ஒரு பாசமுள்ள மகனாக இருந்தாரா அல்லது ஆட்சியால் மாற்றப்பட்ட ஒரு உளவாளியாக மாறினாரா? கிம் ஒவ்வொரு கேள்விக்கும் நேர்மையாக பதிலளித்தார். அவருக்கு தேவையெல்லாம் தனது தாய் உதவி பெற தனது பெயரை சுத்தப்படுத்துவது மட்டும்தான். பிறகு அனைத்து தடைகளையும் தாண்டி ஒரு இடைத்தரகர் நல்ல செய்தியுடன் அழைத்தார். லஞ்சங்கள் ஒரு வழியாக வேலை செய்தன. கிம்மின் தாய் விடுவிக்கப்பட்டார். அவர் சீனா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக நிலத்தடி பாதையில் பயணித்தார். ஒரு போன் காலில் அவரது குரலை கேட்டபோது தான் மீண்டும் பிறந்தது போல் உணர்ந்ததாக கிம் கூறினார். ஆகஸ்ட் 2020 இந்த வழக்கின் தீர்ப்பு வந்தது. நீதிமன்றம் ஒரு குற்றவாளியை பார்த்ததா அல்லது ஒரு மகனையா? சங்வோன் மாவட்ட நீதிமன்றத்தின் நீதிபதி பார்க் கியூடோ கிம்மிடம் எந்த தீய நோக்கமும் இல்லை என்று தீர்ப்பளித்தார். அவருக்கு 6 மாத சிறை தண்டனையும் 2 ஆண்டு இடைக்கால தடையுத்தரவும் வழங்கப்பட்டது. அவர் சிறைக்குச் செல்ல தேவையில்லை. ஆனால் அடுத்து நடந்த அந்த ஒரு காட்சிதான் உங்கள் மனதில் நிலைத்திருக்கும். கிம் சிறை வாசலுக்கு வெளியே வந்தபோது அவரது தாய் அங்கே நின்றிருந்தார். 4 வருட பிரிவினை 2 முறை நதியை கடந்தது. விசாரணை அறை இவை அனைத்தும் இந்த ஒரு நொடிக்காகத்தான் நடந்தன. அவர்கள் ஒரு வழியாக ஒரே நாட்டில் அதே சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அவர்கள் சியோலில் வாழ்கிறார்கள். கிம் இப்போது ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஓட்டுகிறார் மற்றும் கல்லூரிக்காக படிக்கிறார். ஆனால் அவரது தாயின் வாழ்க்கைதான் மிகப்பெரிய மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் தனது பால்கனியில் ஒரு தோட்டத்தை வளர்க்கிறார். குளிர்காலத்தில் தனது செடிகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அந்த நம்பகமான வெப்பமூட்டும் வசதியைக் கண்டு வியக்கிறார். மின்சாரம் எச்சரிக்கையின்றி துண்டிக்கப்படும் ஒரு நாட்டில் பல
தசாப்தங்களாக நிலக்கரியை சிக்கனமாக பயன்படுத்திய ஒரு பெண்ணுக்கு இந்த சிறிய அதிசயம் எத்தகைய அர்த்தத்தை கொடுக்கும் என்பதை உங்களால் உணர முடிகிறதா? ஆனால் ஒரு புதிய வாழ்க்கை பழைய நினைவுகளை அழித்து விடுமா? ஒருபோதும் இல்லை. காடுகளுக்குச் செல்வதை கிம் தவிர்க்கிறார். ஏனெனில் அந்த காடுகள் அவருக்கு எல்லை காவலர்களிடமிருந்து தப்பிக்க மரங்களுக்கு பின்னால் பதுங்கியிருந்ததை நினைவூட்டுகின்றன. அவரது தாய் இப்போதும் ஒலி பெருக்கி சத்தத்தை கேட்டால் திடுக்கிடுகிறார். இது ஒவ்வொரு கிராமத்திலும் ஆட்சியின் பிரச்சாரங்கள் ஒலித்ததால் ஏற்பட்ட பல தசாப்த கால தாக்கம். மேலும் அவர்கள் இருவரும் யாழு நதிக்கு மறுபுறம் இன்னும் சிக்கியிருக்கும் உறவினர்களை பற்றிய ஒரு அமைதியான குற்ற உணர்வை சுமக்கிறார்கள். அந்த குற்ற உணர்வை பற்றி யாரும் பேசுவதில்லை. ஆனால் தப்பி வந்த ஒவ்வொருவருக்கும் அது தெரியும். கிம் 2 நாடுகளின் சட்டங்களை மீறினார். அவர் ஒரு வீரரை தாக்கினார். நீதிமன்றங்கள் குற்றம் என்று சொல்லும் ஒரு காரியத்தை செய்தார். ஆனால் எந்த புத்தகத்திலும் இல்லாத சட்டங்களை விட பழமையான ஒன்றை அவர் நிலைநாட்டினாரா? சிலர் அவரது கதையை நவீன வரலாற்றில் அறியப்பட்ட ஒரே முப்பிழை தப்பித்தல் என்கிறார்கள். மற்றவர்கள் அவர் யாரை காப்பாற்ற முயன்றாரோ அவரையே ஆபத்தில் தள்ளினார் என்று வாதிடுகின்றனர். அந்த விவாதம் அவசியமானது. ஆனால் ஒரு போன் சிக்னல் அனைத்தையும் வெளிப்படுத்தியது கிம்மின் வழக்கில் மட்டுமல்ல. ஒரு டிஜிட்டல் தடம் ஒரு முழு ரகசிய வலையமைப்பையே வெளிப்படுத்திய மற்றொரு கதை இருக்கிறது. அந்த வழக்கில் விசாரணையாளர்கள் கண்டுபிடித்த விஷயம் இன்னும் அதிர்ச்சிகரமானது.